ஆசீர்வாதத்தின் பகுதியிலே நாம் இருக்கிறோம். கடந்த 3-4 மாதங்களுக்கு முன்பதாக தொடர்ந்து ஆசீர்வாதத்தின் தொடரை நாம் தியானித்து கொண்டிருந்தோம். ஒரு 60 வாரங்கள் நாம் தியானித்திருக்கிறோம். 60 வாரங்களில் பரிசுத்த ஆவியானவர் தாமே பிளஸ்ஸிங் சீரியஸில் நிறைய விஷயத்தை நம்மோடு பேசினார். ஆசீர்வாதமாய் இருந்தது, அநேகருக்கு ஆசீர்வாதமாய் இருந்தது. நடுவில் பரிசுத்த ஆவியானவர் பெண்டிகாஸ்டல் டே, அதிலிருந்து நம்ம பரிசுத்த ஆவியானவருடைய பலன்களை குறித்து தியானித்து கொண்டிருந்தோம். திரும்பியுமாக இந்த வாரத்திலிருந்து ஆசீர்வாதத்தின் சீரியஸ், ஆசீர்வாதத்தின் பகுதி 61, 60 முடித்தோம், 61லேருந்து மீண்டுமாக துவங்குகிறோம். பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மை நடத்துவாராக. ஆமேன். இன்றைக்கு பரிசுத்த ஆவியானவர் நம்மோடு பேசப்போகிற வார்த்தை என்னவென்றால், ரூத் 2ஆம் அதிகாரம். இந்த செப்டம்பர் மாதத்தினுடைய முதல் ஓய்வு நாளினுடைய பரிசுத்த ஆராதனையில் பிளஸ்ஸிங் சீரீஸை திருப்பியும் தொடங்குகிறோம். இந்த நாளிலே பரிசுத்த ஆவியானவர் தாமே நம்மோடு பேசுகிற ஒரு ஆசீர்வாதத்தின் வார்த்தை, ஒரு வாக்குத்தத்தத்தின் வார்த்தை. ரூத் 2ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவாளாக என்றால், அப்பொழுது அவள், இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரன் பேர் போவாஸ் என்றாள். வசனத்தை நாம் பார்க்கிறோம். ரூத்தை குறித்து நமக்கு தெரியும், நகோமியை குறித்து தெரியும். ஆங்கிலத்தில் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது, her mother-in-law asked her, where did you glean today? Where did you work? Blessed be the man who took notice of you. இன்றைக்கு நம்ம பார்க்குற தலைப்பு என்னவென்றால், உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை கவனித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். இன்றைக்கு நாம் பார்க்கிற தலைப்பு என்னவென்றால், உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை கவனித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். ஸோ விசாரிக்கிறவர், கவனிக்கிறவர், அந்த வார்த்தையை பார்க்கும் பொழுது ரூத்தும் நகோமியும் திரும்பியுமாக அவர்கள் தேசத்துக்கு வருகிறார்கள். அவருடைய வாழ்க்கையிலே ஒரு மிகப்பெரிய ஒரு சூழ்நிலை நடந்து திரும்பியுமாக அவர்கள் தங்கள் தேசத்துக்கு வருகிறார்கள். வந்து இருக்கும் பொழுது அவர்களுக்கு உணவு தேவைப்படுகிறது. அந்த உணவின் சூழ்நிலை நிமித்தமாக ரூத் கடந்து போகிறாங்க. நம்ம இந்த வார்த்தையை நாம் மேலிருந்தே வாசிக்கலாம். 19, 20, 21, 22, 23 வசனங்களை வாசிக்கலாம். அந்த வசனங்களை வாசிக்கும் பொழுது நமக்கு தெரியும். 19லேருந்து 23லேருந்து திரும்பியும் வாசிக்க போகிறோம். 19 வாசித்தோம், 19லேருந்து 23 வரைக்கும் வாசிக்க போகிறோம். ஆவியானவர் நம்மோடு பேசுவாராக. அப்பொழுது அவளுடைய மாமி, இன்று எங்கே கதிர் பொறுக்கினாய், எவ்விடத்தில் வேலை செய்தாய் என்று அவளிடத்தில் கேட்டு, உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். மக்களை நல்லா கவனிங்க. நீ எங்கே போய் கதிர் பொறுக்க போன, எவ்விடத்திற்கு போனாய், உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீ எங்கே போனியோ அந்த இடத்துல இருக்கிறவர்கள் உன்னை குறித்து விசாரித்தார்களா, உன்னை குறித்து விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. உன்னை குறித்து உன்மேல் கவனம் வைத்தவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக. ஆமேன். அவள் சொல்கிறா பாருங்க, அப்பொழுது அவள், இன்னாரிடத்தில் வேலை செய்தேன் என்று தன் மாமிக்கு அறிவித்து, நான் இன்று வேலை செய்த வயல்காரர் பேர் போவாஸ் என்றார். அப்பொழுது நகோமி, 20ஆம் வசனத்தை வாசிக்கலாம். அப்பொழுது நகோமி தன் மருமகளை பார்த்து, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும், நல்லா கவனிங்க, உயிரோடு இருக்கிறவர்களுக்கும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவாளாக என்றார். மக்களே, வசனத்தை கவனித்தீங்களா? அந்த அம்மா தெளிவாக சொல்கிறாங்க,
என்னங்கிறத தெளிவான ஒரு கான்வர்சேஷனை கேட்குறாங்க. அப்பொழுது சொல்லும் பொழுது அவங்க மாமியார் அழகாக சொல்கிறாங்க என்னென்னா, நகோமி தன் மருமகளை பார்த்து உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவானாக என்றார். அப்போ இந்த இடத்துல நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்கணும். நான் அதை தான் அங்கே மென்ஷன் பண்ணிக்கிறேன். ஆவியானவர் என்னோடு பேசுனதை, உன்னை விசாரித்தபடியால், உன்னை கவனித்தபடியால் அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். மக்களே, எப்படி? உன்னை விசாரித்தபடியினால, உன்மேல் கவனம் வைத்தபடியினால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். நாம் மற்றவர்களை விசாரிக்கும் பொழுது, நாம் மற்றவர்களை கவனிக்கும் பொழுது கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்கிறார். மக்கள் புரியுதுங்களா? அங்கே ரூத்து மேல போவாஸ் விசாரித்தபடியினால, ரூத்தை போவாஸ் கவனித்தபடியினால அவனுக்கு ஆசீர்வாதம் வருகிறது. மக்களே புரியுது என்னன்னு? எப்படி? ரூத்தை போவாஸ் விசாரித்தபடியினால, அவன் கவனித்தபடியினாலே கர்த்தருடைய ஆசீர்வாதம் விசாரணைக்காரன் மேலே வருகிறது, விசாரிப்புக்காரன் மேலே வருகிறது, கவனம் செலுத்துகிறவன் மேலே வருகிறது. அப்போ நம்மளுடைய வேலை என்ன தெரியுமா? கர்த்தர் நமக்கு தந்திருக்கிற கிருபா வரங்களினால நாம் சிலரை விசாரிக்கிறது அவசியம். நாம் சிலர் மேல் கவனம் வைக்கிறது வேண்டும். அதுதான் தேவன் விரும்புகிறார். சிலருக்கெல்லாம் நான் ஃபோன் பண்ணலைன்னு வைங்களேன், அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி, என்ன நீங்கள் என்னை மறந்துட்டீங்களா அப்படின்னு என்னைய கேட்பாங்க. சிலர் இருக்கிறாங்க, அவங்கெல்லாம் என்ன பண்ணுவாங்க, ஒரு 2 வாரம் 3 வாரம் போயிருச்சுன்னா, 4வது வாரம் நான் அவங்கள விசாரிக்கல, கவனிக்கலைன்னா அவங்களே ஃபோன் பண்ணி, மறந்துட்டீங்களா எங்களை விசாரிக்காமல் இருக்கிறீங்க, எங்களை மறந்துட்டீங்களா அப்படின்னு கேட்பாங்க. அப்போ நல்லா கவனிங்க, நாம் அவர்களை விசாரிக்கும் பொழுது அவர்களுக்கு ஒரு சமாதானம் உண்டாகிறது. நாம் அவர்களை கவனிக்கும் பொழுது அவர்கள் மேலே ஒரு ஓகே, நமக்கு ஒரு ஆள் இருக்கிறான்டா. என்னங்க அல்லேலூயா, இவ்வளோதான் இருக்குது. உங்களை எத்தனை பேர் விசாரிக்கிறாங்க? இன்னும் சத்தம் கம்மியாக வருது. உங்களை யாரும் விசாரிக்கலையா? சரி, பரவாயில்ல. நீங்கள் வீட்டில் இருக்கவங்களாம் மாற்றி விசாரிச்சுக்கோங்க. எப்படி இருக்கீங்களா, சாப்பிட்டீங்களா, தூங்குனீங்களா, நல்லா இருக்குல்ல, உடம்பு ஏதாவது பிரச்சனையாக இருக்கா, நல்லா இருக்கா, ரைட், ஓகே. விசாரித்தபடியினால, கவனித்தபடியினால, மக்களை, இது இட்ஸ் நாட் a சிம்பிள் திங். ஆவியானவர் என்னோடு பேசினபடியினால நான் அதெல்லாம் டைப் பண்ணி வச்சுருக்கேன். இந்த வசனத்தின் நடுவாக, பின்னும் நகோமி அவளை பார்த்து, அந்த வசனம் இன்னும் முடியல, நடுவில் தான் இதை பேசிகிட்டு இருக்கேன். இப்போ எப்படி? உன்னை கவனித்தபடினால, உன்னை விசாரித்தபடினால அவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களுக்கும் தயவு செய்கிற கர்த்தராலே அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். அப்போ நான் ஒருத்தர் விசாரிக்கும் பொழுது, உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களும் தயவு செய்கிற கர்த்தராலே எனக்கு ஆசீர்வாதம் வரும். நான் மனிதர்களுக்காக விசாரிக்கிறேன் அப்படிங்கிறதுல, தேவனுக்காக நான் விசாரிக்கிறேன். தேவன் கொடுக்குற அன்பினாலே, தேவன் கொடுக்குற தயவுனால். ஒருவேளை போவாஸ் நினச்சிருந்தா விசாரிச்சிருக்க வேண்டாம், விட்டுருக்கலாம். ஆனால் விசாரிக்கலாம். இன்னும் நிறையா அவர் சொல்லுவார், நிறைய செய்வார். அதான் விசாரிப்பினுடைய அந்த தேவனுடைய அன்பு அவனுக்குள்ளே இருந்ததுக்கு பிரதிபலிப்பது தான். அது அந்த வசனத்துக்கு நடுவில் இதை பேசினேன். அடுத்து அந்த வசனம் கண்டினியூ ஆகி பாருங்க. பின்னும் நகோமி அவளை பார்த்து அந்த மனுஷன் நமக்கு நெருங்கின உறவின் முறையானவனும் நம்மை ஆதரிக்கிற, நல்ல கவனிங்க, நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். ஹalleluya. இஃப் யூ, நீங்கள் விசாரிச்சீங்கன்னா அவங்களுக்கு பரவாயில்லடா, நமக்கு ஒருத்தன் இருக்கிறான்டா. என்கிட்டலாம் சிலர் அவங்க குடும்பத்தில் சொல்லாத விஷயத்தெல்லாம் என்கிட்ட சொல்லுவாங்க. குடும்பத்தில் இருக்கவங்ககிட்ட ஐயோ அவங்ககிட்ட சொல்கிறதுக்கு சொல்லாமல் இருக்கலாம், அவன் திருட்டு பயலாக இருக்கிறான், அவங்ககிட்ட சொல்லக்கூடாது. பாஸ்டர் கொஞ்சம் வீட்டுக்கு வரீங்களா, உங்கள்கிட்ட ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்லணும். உடனே போனேன் ஒரு நாள். அவங்க பேங்க் லாக்கரில் எவ்வளோ பணம் வச்சுருக்குறாங்க, எவ்வளோ நகை இருக்குது, எவ்வளோ சொத்து இருக்குது, என்னென்ன செய்யணும், ஒருவேளை நாங்கள் மரித்து விட்டால் எங்கள் பிள்ளைகளுக்கு நீங்கள் என்ன செய்ய வேண்டும் அப்படின்னு எங்கிட்ட சொல்லிகிட்டு இருக்கிறான். எதுக்கடா எங்கிட்ட சொல்லிட்டு இருக்கிறீங்க? அவங்க என்ன சொல்கிறாங்க, என் சொந்தக்காரனை நம்ப முடியாது, எல்லாம் திருட்டு பயலாக இருக்கிறான், அதனால் தயவு செய்து நீங்கள். அப்போ நல்ல கவனிங்க, ஏன் அவர்கள் மற்றவர்களை காட்டிலும் நம்மேல் அவர்களுக்கு
காரணம் என்னன்னா, வசனம் சொல்லுது பாருங்க, அந்த வார்த்தை, நம்மை ஆதரிக்கிற சுதந்திரவாளிகளில் ஒருவனுமாய் இருக்கிறான். அப்ப ஒருத்தருக்கு தெரியும் நம்மை பற்றி, அதனால தான் அவங்க நம்மளை கூப்பிட்டு சொல்றது. அப்ப விசாரிப்புங்கிறது ரொம்ப அவசியம், கவனிப்புங்கிறது அவசியம். சிலருக்குலாம் நான் ஃபோன் பண்ணிகிட்டே இருப்பேன், ஃபோன் பண்ணுவேன். சில நேரத்தில் டக்குன்னு தோணும், செய்தி எடுத்துகிட்டு இருப்பேன், செய்தி எடுத்துருக்கும், மெசேஜ் எடுத்துகிட்டு இருக்கும்போது டக்குன்னு தோணும், உடனே ஃபோன் எடுத்து டக்குன்னு ஃபோன் பண்ணி விசாரிப்பேன். ஏனென்றால் அந்த நேரத்தில் ஆண்டவர் எனக்கு ஏவுவார், டக்குன்னு ஃபோன் பண்ணி விசாரிச்சிருவேன். நல்லா கவனிங்க மக்களே, சிலருக்கு விசாரிப்பு பிடிக்காது, சிலருக்கு விசாரிப்பு பிடிக்கும். சிலருக்கு விசாரிப்பு என்னது நையின்னு கூப்பிட்டுட்டே இருக்கிறான் அப்படின்னு தோணும். சிலருக்கு அது பிடிக்கும், சிலருக்கு பிடிக்காது. பிடிக்கிறவர்களுக்கு சோத்திரம், பிடிக்காதவர்களுக்கு சோத்திரம். கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தர் நாம. ஆனால் என் வேலையை நான் செய்வேன். என்ன வேலை செய்வேன் மக்களே? தயவுசெய்து இந்த ஆவியானவர் திரும்பியுமாக நம்மோடு பிளஸ்ஸிங் சீரியஸில் தொடங்கியிருக்கிறார். இது ஒரு ஆசீர்வாதத்தின் பகுதி. திரும்பியும் தொடங்கியாச்சு, 61வது வாரம். ஆவியானவர் நம்மோடு பேசுகிறார். அவன் உன்னை விசாரித்தபடியினால அவன் ஆசீர்வதிக்கப்படுவான். நீங்கள் விசாரிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். நீங்கள் சிலர் மேலே கவனம் வைக்கிறவர்களாக இருக்க வேண்டும். இப்போ ஆமென் வர மாட்டேங்குது. உங்கள் பிள்ளைகள் மேலே கவனம் வைக்கணும், உங்கள் பிள்ளைகளை நீங்கள் விசாரிக்கணும். பிள்ளைகள் பெற்றோர் மேல் கவனம் வைக்கணும், பெற்றோரை விசாரிக்க வேண்டும். சில வீட்டில் பார்த்துருக்கிறேன், கவனிக்கவே மாட்டாங்க, கண்டிக்கவே மாட்டாங்க. அப்படியாக இல்லை, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது. பின்னும் நகோமி அவளை பார்த்து அவன் சொல்றாங்க அந்த வார்த்தை. வசனம், அடுத்த வசனம் 21. பின்னும் மோவாவாகிய ஸ்திரீயான ரூத் அவர் என்னை நோக்கி, நல்லா கவனிங்க, விசாரிப்பின் அடுத்த பிரதிபலன் என்னவாக விளம்புகிறதுன்னு பாருங்க. மோவாபியராக ஸ்திரீயாக ரூத் அவர் என்னை நோக்கி, என் அறுப்பினெல்லாம் அறுத்து தீரும், என் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் நீ என் வேலைக்காரி, நீ என் வேலைக்காரர் கூட இரு என்று சொன்னார். இதுதான் பிரதிபலிப்பு, இதுதான் அந்த ரிஃப்ளெக்ஷன். என்னது? அந்த ஆதரவு, அந்த கவனிப்பினுடைய ரிஃப்ளெக்ஷன். ஏமா நீ எங்கேயும் போயிடாத, நீ இங்கே இரு, நான் என் வேலைக்காரர்கள் அறுப்பெல்லாம் அறுத்து தீரும் மட்டும் என் வேலைக்காரரோட இருந்து உனக்கு என்னெல்லாம் வேணுமோ எல்லாத்தையும் எடுத்துக்கோ. இதுதான் ஆதரவு, இதுதான் கவனிப்பு. தேவன் மேலே ஒரு மனிதன் தேவனுக்குள்ளாக தேவனுடைய அன்பினால கயிறுகளால இழுக்கப்பட்டவனாய் இருந்தால் இப்படிப்பட்ட ஆதரவின் இருதயம் அந்த மனிதனுக்குள்ளாக இருந்து பிரதிபலிக்க செய்யும். இல்லை என்றால் இப்படிப்பட்ட பிரதிபலிப்பு அவர்களுக்குள்ளாக இருந்து வெளிப்படாது. தேவன் கொடுத்திருக்கிற இருதயமாய் இருந்தால் நிச்சயமாய் ஒரு மனிதன் இன்னொருத்தரை விசாரிப்பான். தேவனுடைய அன்பின் கயிறுகளால் இழுக்கப்பட்டவனாய் இருந்தால் நிச்சயமாக ஒரு மனிதன் இன்னொரு மனிதர்களை கவனிப்பான். இல்லை என்றால் கவனிக்க மாட்டான். புரிஞ்சுதா என்னன்னு? தேவனுடைய அந்த இருதயம் போவாசுக்குள்ள இருந்தபடியினால்தான் ரூத்தின் மேல என்னதான் சொந்தக்காரியா இருந்தாலும் இருதயம் வரணும்ல. என்னதான் ரிலேஷனாக இருந்தாலும் ரிலேட்டிவாக இருந்தாலும் என்ன வரணும்? அந்த கவனிப்பு, அந்த ஆதரவு வரணும்ல. இவனுக்கு வந்ததுக்கான காரணம் என்ன? தேவனுடைய இருதயம் அவனுக்குள்ளே இருந்து அது பிரதிபலித்தது. அல்லேலூயா. நல்லா கவனிச்சுக்கோங்க. இன்னைக்கு ஆவியானவர் நம்மகிட்ட பேசுறது தான். நமக்கு இப்படிப்பட்ட இருதயம் அவசியம். இதுதான் தேவனுடைய ஆசீர்வாதத்தின் ஒரு மிகவும் முக்கியமான ஒரு காரியம். ஆசீர்வாதத்தில் ஒவ்வொரு பகுதியாக இருக்குது. ஆசீர்வாதம் பொதுவாக சொல்லுவாங்க, பொத்தாம் பொதுவாக அப்படிம்பாங்க. அப்படியெல்லாம் கிடையாது. ஒவ்வொன்றுக்கு தனித்தனியாக ஸ்லைஸாக இந்த ஆசீர்வாதம் தனி, அந்த ஆசீர்வாதம் தனி, இந்த ஆசீர்வாதம் தனி. இதை செஞ்சால் இதுக்கான ஆசீர்வாதம், இதை செஞ்சால் சொல்லுங்க இதுக்கான ஆசீர்வாதம், இதை செய்தால் இதற்கான ஆசீர்வாதம். சும்மா பொத்தாம் பொதுவான ஆசீர்வாதம் கிடையாது. தனித்தனியாக ஒவ்வொன்றுக்கான ஆசீர்வாதம் உண்டு. தேவன் விரும்புகிறது ஒவ்வொன்றையும் தனித்தனிக்கான ஆசீர்வாதத்தை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறார். அதுதான் இன்றைக்கு கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். விசாரிப்பின் ஆசீர்வாதம், கவனிப்பின் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு என்னன்னு?
அப்ப இந்த இருதயம் போவாசுக்கு இருந்தது போல எனக்கும் உங்களுக்கும் இருக்க வேண்டும். இப்படிப்பட்ட இருதயம் இல்லைன்னா நிச்சயமா இந்த ரீஜியன்ல நமக்கு ஆசீர்வாதம் வராது. இப்படிப்பட்ட நிலையிலே நமக்கு ஆசீர்வாதம் வராது. ஒவ்வொரு ஆசீர்வாத பகுதிக்கும் ஒவ்வொரு பகுதி உண்டு. வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்கலாமா? ரூத் 2ஆம் அதிகாரம் 10-11 வசனத்தை வாசிக்க கேட்போம். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நல்ல வசனங்களை கவனித்து பாருங்கள். இன்றைக்கு ஆவியானவர் நம்மோடு பேசிக் கொண்டிருக்கிறார். அப்பொழுது அவள் தரையிலே முகங்குப்புற விழுந்து வணங்கி, நான் அந்நிய தேசத்தலாய் இருக்க நீர் என்னை விசாரிக்கும்படி. நல்லா கவனிங்க. அண்டர்லைன் தட் வேர்ட். பேனா இருந்துச்சுன்னா, பென்சில் இருந்துச்சுன்னா எடுத்து விசாரிக்கும்படி. நான், நீர் என்னை விசாரிக்கும்படி அண்டர்லைன் பண்ணுங்க. நான் அந்நிய தேசத்தாலாய் இருக்க, அவ சொல்றா, நான் அந்நிய தாளாய் இருக்க நீர் என்னை சொல்லுங்க விசாரிக்கும்படி எனக்கு எதினாலே உம்முடைய கண்களில் தயை கிடைத்தது என்றார். பாருங்களேன், என்னை விசாரித்ததுக்கான எதினாலே தயவு கிடைத்தது என்று கேட்கிறார். 11ஆம் வசனம். அதற்கு போவாஸ் பிரதியுத்தரமாக, உன் புருஷன் மரணமடைந்த பின்பு நீ உன் மாமியாருக்கு செய்ததும் நீ உன் தகப்பனையும் உன் தாயையும் உன் ஜன்ம தேசத்தையும் விட்டு முன்னே நீ அறியாத ஜனங்களிடத்தில் வந்ததும் எல்லாம் எனக்கு விவரமாய் தெரிவிக்கப்பட்டது. I know your situations. எனக்கும் சூழ்நிலை எல்லாம் தெரியும். நீ எந்த நிலையில் இருக்கிறாய் என்று தெரியும், எந்த மனநிலையில் இருக்கிறாய் என்று தெரியும். எல்லாம் தெரிஞ்சுதான் ஆவியானவர் எனக்கு ஏவுகிறார் உன்னை விசாரிக்கும்படி. ஐயா, எப்படியா உன் கண்ணுல எனக்கு தயவு கிடைச்சது அப்படின்னு அந்த அம்மா கேட்குறாங்க. அதுக்கு அவன் விளக்கமாக சொல்கிறான் பாருங்க. என்னன்னா, உன்னை விசாரிக்கும்படிக்கு என் கண்களுக்கு தயவு கிடைக்க கர்த்தர் கிருபை செய்ததுக்கு காரணம் என்ன, நோக்கம் என்னவென்றால், கர்த்தர் உன் சூழ்நிலையை எனக்கு பார்க்க வைத்து இந்த இருதயத்தை எனக்கு தந்தார். அதுக்கு தான் அடிக்கடி சொல்லுவேன், பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகள் என்ன நிலையில் இருக்கிறாங்கிறத அறிஞ்சுக்கணும். ஒரு பாஸ்டரு ஒவ்வொரு விசுவாசி என்னென்ன நிலையில் இருக்கிறாருன்னு பார்த்து அறிஞ்சு புரிஞ்சு தெரிஞ்சு அவங்களுக்கு தகுந்த மாதிரி நடந்து அவங்களுக்கு தகுந்த மாதிரி பேசி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி டீல் பண்ணுற மாதிரி ஒவ்வொரு விசுவாசிகளும் புரிந்து கொள்ளணும். முதல்ல அறிந்து கொள்ள வேண்டும், விசாரிக்க வேண்டும். நான் அடிக்கடி சொல்லுகிறது காரணம் அதான். எதுக்குன்னா, ஒருத்தர் சபைக்கு வரலையா, டக்குன்னு 4 பேர் ஃபோன் பண்ணி, என்னாச்சு இந்த வாரம் வரல சர்ச்சுக்கு, போன வாரம் சர்ச்சுக்கு வராதவங்களுக்கு எத்தனை பேர் விசாரிச்சிங்க? கேட்க மாட்டீங்க. அதெல்லாம் பாஸ்டர் வேலை. என்னை யாரும் விசாரிக்கிறது இல்லை, நான் எதுக்கு விசாரிக்கணும் அப்படின்னு. இப்போ என்னையெல்லாம் விசாரிச்சுட்டு இருக்கிறீங்க நீங்களா? நான் விசாரிக்கலையா? என்னையெல்லாம் வாரம் கூப்பிட்டு விசாரிச்சுட்டு இருக்கிறீங்களா? ஆனால் நான் விசாரிக்கிறேன் இல்லையா? மக்களே, இந்த விசாரிப்பின் இருதயம் வேண்டும். இப்போ ஆமேன்னு சொல்லுங்க. புரியுது என்னன்னு? இந்த கவனிப்பின் இருதயம் நமக்கு வேண்டும். என்ன இந்த வாரம் இவங்க வரல, சரி வீட்டுக்கு போனோன்னு ஃபோனை போட்டுருவோம். சிஸ்டர், ஏன் சிஸ்டர் என்னாச்சு, என் உடம்பு சரியில்லையா, ஏன் வராமல் இருக்கிறீங்க? சரி அடுத்த வாரம் வந்துடுங்க, உங்களுக்காக ஜெபம் பண்ணிக்கிறோம். என்ன நிலையில் அவர்கள் இருக்கிறார்கள் என்று எப்படி தெரியும்? வசனம் சொல்லுகிறது. அவ கேட்கிறா ரூத் போவாஸ்கிட்ட, எப்படி உன் கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சதுன்னு சொல்லி பார்க்கலாம். அவன் விசாரித்தபடினால இல்லை, விசாரிக்காம விட்டுருந்தானா கண்டிப்பா அந்த அம்மா பாட்டுக்கு வேலை செஞ்சிருக்கும், ரூத்து பாட்டுக்கும் இவன் பாட்டுக்கு ஒரு பக்கம் இருந்திருப்பான். இவங்க 2 பேத்துக்குள்ள கான்வர்சேஷனோ சந்திப்போ எதுவும் நடந்திருக்காது. இந்த அம்மாவை சூழ்நிலை என்னன்னு அவருக்கு தெரியாது, அவர் சூழ்நிலை இந்த அம்மாவுக்கு தெரியாது. யாருக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாது. நம்மளை மாதிரி குறுகுறுன்னு வாக்குறீங்க. இன்னையிலேருந்து பல வருஷமாக சொல்லிகிட்டு இருக்கிறேன், விசாரிங்க. இன்னைக்கு திரும்பியும் சொல்கிறேன், குறுகுறுன்னு என்னை பார்க்காதீங்க. உங்கள் இருதயத்தில் எழுதி வைங்க, என்னைய மறைக்காதீங்க, என்னைய பார்க்கக்கூடாது. உங்கள் இருதய பலகைகளை கர்த்தர் எழுதி வைக்கும்படியாக இன்றைக்கு பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த செய்தியை நான் எப்போ எடுத்தேன் தெரியுமா? ஒன்றரை மாதத்துக்கு முன்னாடியே எடுத்து முடிச்சிட்டேன். செப்டம்பர் மாதத்தினுடைய அத்தனை செய்தியும் நான் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சிட்டேன். எப்படி? செப்டம்பர் மாதத்தினுடைய அத்தனை செய்தி, இன்றைக்கி தான் செப்டம்பர் 1 தொடங்குது. செப்டம்பர் மாதத்துடைய எல்லா செய்தியும்
நான் 1 மாதத்துக்கு முன்னாடி எடுத்து முடிச்சாச்சு. ஆவியானவர் ஏற்கனவே பேசி முடித்து விட்டார். இன்னைக்கு ஏதோ பேசணும்னு ஆவியானவர் வரல, ஏற்கனவே பேசின ஆவியானவரை திரும்பியும் பேச வந்திருக்கிறோம். ஆமென். நல்லா தெரிஞ்சுக்கோ, இன்னைக்கு 1ஆம் தேதி செப்டம்பரில் இன்னைக்கு ஆவியானவர் இதுதான் பேசணும்னு விரும்பி நம்மகிட்ட ஏற்கனவே 1 மாதத்துக்கு முன்னாடி எழுதி வச்சுட்டார். ஆவியானவர் பேசுகிறார். இன்றையிலுக்கு நம்முடைய இருதயத்தை மாற்றிக்கொள்ள வேண்டும். இன்னும் எந்தெந்த ஏரியாவில் நம்ம குறைவாக இருக்கிறோமோ அந்தந்த ஏரியாலாம் கொஞ்சம் குறைவெல்லாம் சரி பண்ணணும். அதுதான் ஆவியானுடைய வேலை. ஆசீர்வாதம் வேணுமா? இந்த ஆசீர்வாதம் இந்த நிலையில், இந்த பகுதியில், இந்த தொகுதியில், இந்த பகுதியில், இந்த ஏரியாவில் வேணுமா? அதை நான் செய்து ஆக வேண்டும். அல்லேலூயா. அப்போ நல்லா கவனிங்க, அவ கேட்கும் பொழுது அவன் பதில் சொல்கிறான். நீ இப்படியெல்லாம் இருந்த, இப்படியெல்லாம் சூழ்நிலை உனக்கு தெரியும், எனக்கு தெரியும், அதனால நான் உன்னை விசாரிக்கிறேன். கர்த்தர் இப்படிப்பட்ட இருதயத்தை எனக்கு கொடுத்தார். ஹல்லேலூயா. சங்கீதம் 41ஆம் சங்கீதம் 1ஆம் வசனம் சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். மக்களே, அந்த வார்த்தையை கவனித்தீர்களா? சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். போதும் போதும் போ. எப்படி? சிறுமைப்பட்டவன் மேல என்ன இருக்கணும் சொல்லுங்க? சிந்தை, தாட்ஸ் இருக்கணும். சொல்லுங்க. எனக்கு சிந்தை இருந்தால் தான் ஒருத்தர் கூப்பிட முடியும், ஃபோன் பண்ணி. இல்லை நேரில் பார்க்கும்போது விசாரிக்க முடியும். சிந்தை இல்லை என்றால் ஒருத்தருக்கு ஃபோன் பண்ண முடியாது. எனக்கு ஓகே இன்னைக்கு இவங்களை கூப்பிட்டு விசாரிக்கணும் அப்படிங்கிற சிந்தை இருந்தால் மட்டுமே என்ன பண்ண முடியும்? கூப்பிட முடியும். இல்லை என்றால் சிந்தை, தாட், அவர்களை பற்றி எண்ணமே இல்லை, அவர்களை பற்றி நான் யோசிக்கவே இல்லை, அவர்களை பற்றி நான் மைண்ட் பண்ணவே இல்லை அப்படின்னா இப்படிப்பட்ட இருதயம் வராது. வஸ்திரம் தெளிவாக சொல்லுகிறது, சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தை உள்ளவன் பாக்கியவான். யார் சிறுமைப்பட்டவர்கள் மேலே விசாரிக்கிறார்களோ, யார் சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவர்களாக இருக்கிறார்களோ, யார் சிறுமைப்பட்டவன் மேலே கவனம் உள்ளவர்களாக இருக்கிறார்களோ அவர்கள், கர்த்தர் சொல்றார் என்னவா? வசனம் வந்துருச்சா? இதுதான் நகோமி சொல்லுச்சு, உன்னை விசாரிச்சவன் பாக்கியவான், உன் மேல கண்ணு வச்சவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். உயிரோடு இருக்கிறவர்களும் மரித்தவர்களை தயவு செய்த கர்த்தராலே உன் மேல தயவு வச்சவனுக்கு கர்த்தரால ஆசீர்வாதம் வருவியா? மக்களை நல்லா கவனிங்க, சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவனா இருக்க வேண்டும் நாம். அப்பதான் கர்த்தருடைய பாக்கியம் நமக்கு வந்து சேரும். இல்லை என்றால் இந்த பகுதியில் ஆசீர்வாதம் வராது. என்ன இருக்கீங்களா? புரியுதா? 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது. 2 கொரிந்தியர் 9ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொல்லுகிறது, அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து, சரி, நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கை பண்ணிருக்கிற நிமித்தமும் தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் நல்ல கவனிங்க, உதாரத்துவமாய் தர்மம் செய்கிறது நிமித்தமும் அவர்கள் தேவனை மகிமைப்படுத்தி. வசனத்தை கவனித்தீங்களா? பவுல் கொரிந்து சபைக்கு எழுதும் பொழுது தெளிவா சொல்றாரு. அந்த முன்னாடி ஸ்லைடு வாங்கப்பா. அவர்கள் இந்த தர்ம சகாயத்தினாலாகிய நன்மையை அனுபவித்து நீங்கள் கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை கீழ்ப்படிதலோட அறிக்கையிட்டு இருக்கிறது நிமித்தம். கீழ்ப்படிதலோடு அறிக்கையிட்டு இருக்கிறது என்னது? நீங்கள் இதை செய்யணும், நீங்கள் இதை பண்ணணும், சிறுமப்பட்டவன் மேலே கண்ணு வைக்கணும், இந்த மேலே கண்ணு வைக்கணும், இவர்கள் மேலே இரக்கமாக இருக்கணும், இவங்களை கவனிக்கணும், இவங்களை விசாரிக்கணும் அப்படின்னு இந்த கீழ்ப்படிதலுடைய வார்த்தை நமக்குள்ள இருக்கிறபடினால தங்களுக்கும் மற்ற அனைவருக்கும் நீங்கள் உதாரத்துவமாய் தர்ம செய்கிற நிமித்தமும். அவர்கள் யாரை மகிமைப்படுத்துகிறார்கள்? தர்மம் செய்கிறது யாரை மகிமைப்படுத்துகிறார்கள்? மனிதர்களை அல்ல, தேவனை மகிமைப்படுத்துகிறார்கள். நான் விசாரிக்கிறது மனிதனையா இருந்தாலும் ஆனால் தேவனை. அதான் ஆண்டவர் சொல்றாரு, இந்த சிறியவரில் ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்கிறீர்களோ அதை நீங்கள். ஆமாம். அப்போ நம்ம யாருக்கு செய்கிறோம்? யாரை விசாரிக்கிறோம்? யாருடைய விசாரிப்பின் இருதயம் நமக்குள்ளே வருகிறது? தேவனுடைய விசாரிப்பின் இருதயம் நமக்கு வருகிறது. தேவனுடைய கவனிப்பின் இருதயம் நம்ம மேல் வருகிறது. அவர் ஊழியத்தில் இருக்கும் பொழுது ஒரு நபரை கூட மிஸ் பண்ணவே மாட்டார். எப்படி? யாரோ ஒருத்தர் கூப்பிடுறாங்க பாரு, சத்தம் கேட்குது, போதகரே இந்த கும்பலில் எப்படி ஒருத்தருடைய சத்தம் மட்டும்? ஒருத்தர் சத்தம் கேட்டுக்குது, தனியாக கேட்குது. எனக்கு காது விசாரிக்கிற காது, என் காது கவனிக்கிற காது. குத்தனை கும்பல் இருந்தாலும் அவன் சத்தம் தனியாக எனக்கு கேட்டுருச்சு. யாருன்னு பாடுறா அப்படின்னு அங்கே ஒருத்தர் கத்திட்டு இருக்கிறான், தாவீதின் குமாரனே எனக்கு இறங்கும். அங்கே இருக்கிறவன் கம்முன்றான், சத்தப்படாத. வசனம் சொல்லுகிறது அவன்
முன்பை காட்டிலும் பின்பு இன்னும் அதிகமாக கர்த்தரை நோக்கி கூப்பிட்டான். எதுக்கு தெரியுமா? எப்படியாவது என் ஆண்டவர் என்ன விசாரிச்சிடணும், எப்படியாவது என் ஆண்டவர் என்ன கவனிச்சிடணும். புரியுதுங்களா? ஆகார் குழந்தையை பையனை தூக்கி வீசிட்டு விலகி போய் தேவ சமூகத்தை விட்டு விலகி போய் அழுது கொண்டு இருக்கிறாங்க. எதுக்கு? கர்த்தருடைய கண்களில் அவளுக்கு விசாரிப்பு வேண்டும். என்னங்க ஆமேனே வர மாட்டேங்குது. கர்த்தருடைய கண்களில் அவள் கவனிப்பு வேண்டும். புரியுதா? சில நேரங்களில் மனிதருடைய விசாரிப்புங்கிறத காட்டிலும் ஆண்டவருடைய விசாரிப்பு பயங்கரமாக இருக்கும். யோசேப்பை தூக்கி சிறைச்சாலை போட்டாங்க. அங்கே மனிதர்கள் என்னை விசாரித்து என்னை வெளியே கொண்டு வருவார்களோ என்று நினைத்து கொண்டிருந்த யோசேப்புக்கு அங்கே நடக்கவே இல்லை. பந்தி விசாரிப்புக்காரனே என்னை கொஞ்சம் வெளியில் கொண்டு வாடா அப்படின்னு அவங்ககிட்ட சொன்னான். அவன் பந்தி விசாரிப்புக்காரன் மறந்துட்டான். விசாரிக்கும்படி சொன்னவர்கள் மறந்து விட்டார்கள். ஆனால் கவனம் வைத்த தேவன் விசாரிக்காமல் விடவில்லை. தாவீது எங்கேயோ ஆடு மேய்ச்சிட்டு இருக்கிறான். ஆண்டவர் சாமுவேல் அனுப்பிச்சுட்டார். வீட்டுக்கு போடா விசாரிச்சுட்டு வா அப்படின்னு. கவனி, உன் கவனத்தை திசை திருப்புகிறேன் அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணாரு? டேக் டைவர்ஷன்னு சாமுவேலை ஜெஸ்ஸி வீட்டுக்கு திருப்பி விட்டார், ஈசாயின் வீட்டுக்கு திருப்பி விட்டார். கவனம் எங்கே வந்துருச்சு? இப்போ ஈசாயின் வீட்டுக்கு மேலே வந்துருச்சு. இவர் தைல கொம்பை எடுத்துக்கொண்டு நேராக ஜெஸ்ஸி வீட்டுக்கு போய் இவருடைய கவனம் எல்லாம் இவனா இருக்குமோ. ஆனால் ஏற்கனவே ஆண்டவர் ஒருத்த மேலே விசாரிப்பும் கவனமும் வச்சிட்டார். இவன் இல்லை. ஏன்னா நான் விசாரிச்சவன், நான் கவனம் வச்சவன் இவன் கிடையாது, வேற ஒருத்தன். இன்னையா எல்லாமே காலின்னு வேற எவனா இருக்கான்? ஐயா வேற எவனாவது இருக்கானா? இருக்கான், ஒருத்தன் இருக்கான். அவன் காட்டுக்குள்ளே இருப்பான், ஆட்டுக்கு பின்னாடி இருப்பான். அப்படியா? அவனை கூட்டிட்டு அவனா கூட இருக்கலாமோ? ஆண்டவர்கிட்ட கேட்டால் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் கவனித்தவன் இவன்தான். வசனம் சொல்லுகிறது, தர்மம் செய்கிறது நிமித்தம் அவர்கள் யாரை மகிமைப்படுத்துகிறார்கள்? தர்மம் செய்கிறது யாருக்கான் தெரியுமா? மனிதர்களுக்கு தான் செய்கிறோம், ஆனால் தேவனுக்கே கொடுக்குற மாதிரி. அதான் ஆண்டவர் சொல்கிறேன், இந்த சிறியரில் ஒருவனை நீங்கள் விசாரித்தால் நீங்கள் என்னையே கனப்படுத்தி விசாரிக்கிறீர்கள். நல்லா கவனிச்சுக்கோங்க, நம்முடைய விசாரிப்பு கொஞ்சம் லெவலை கூட்டுங்க, உங்கள் கவனிப்பின் லெவலை கூட்டுங்க. வசனத்தை வாசிக்கலாம். ரூத் 2ஆம் அதிகாரம் 19-20 வசனத்தை வாசித்தோம், 21 வசனத்தை வாசித்தோமா? 22வது வசனத்தை நம்ம வாசிக்கல, அந்த வசனத்தை வாசிங்க. ரூத் 2ஆம் அதிகாரம் 20 வாசிப்போமா? 22-23 வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது நகோமி தன் மருமகளாகிய ரூத்தை பார்த்து, என் மகளே, வேறொரு வயலிலே மனுஷர் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ அவன் வேலைக்காரர்களோடே போகிறது நல்லது என்றால். 23 அப்படியே கோதுமை அறுப்பும் வார்கோதுமை அறுப்பும் தீருமட்டும் அவள் கதிர் பொறுக்கும்படிக்கு போவாசுடைய வேலைக்காரிகளோடே கூடியிருந்து தன் மாமியாரிடத்தில் தங்கியிருந்தாள். நல்ல கவனிங்க, ஒன்று அவன் விசாரித்தபடியினால நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், உன்னை அவன் கவனித்தபடியினாலே நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், வேற ஒருவரும் உன்னை எதிர்க்காதபடிக்கு நீ இவங்கிட்டயே இவன் வயலுக்கே நீ போயிரு. அழகா அந்த அம்மா சொல்லி கொடுக்குது. எப்படி? உன்னை அவன் விசாரித்தபடியினால, உன்னை அவன் கவனித்தபடியினால நீ வேற எங்கேயும் போக வேண்டாம், நீ இங்கேயே போ. ஒருவரும் உன்னை நீ எங்க எதுக்கு வந்து இங்கே வந்த, இங்கெல்லாம் இனிமேல் இருக்கக்கூடாது, இதெல்லாம் எடுக்கக்கூடாது, இதெல்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு ஒருவரும் உன்னை எதிர்க்காதபடிக்கு இவன் உன்னை எதிர்க்கல. இவன் என்ன சொன்னா? என் வேலைக்காரர்களோட நீ வேலை செஞ்சுக்கோ, இருந்துக்கோன்னு சொன்னான்ல. ஒருவரும் உன்னை எதிர்க்கவில்லை இல்லை, அதனால நீ என்ன பண்ணு, இந்த வயலுக்கே போ, இவங்களோடய இரு, இவங்களோடைய வேலை செய்ய, இவங்களோடைய இரு. வசனம் சொல்லுகிறது, போவாசுடைய காரிகளோட கூடி இருந்து தன் மாமியினிடத்தில் தங்கினாள். நல்ல கவனிங்க, தேவன் வைத்திருக்கிற ஒரு விசாரிப்பின் முக்கியத்துவத்தை நாம் இன்றைக்கு புரிந்து கொள்ள வேண்டும்.
சில நேரங்களிலே நமக்கு இந்த முக்கியத்துவம் தெரியாதபடியினால தான் நம்ம ஏதோ அசால்ட்டாக ஓடிட்டுருக்கிறோம். நான் சில நேரங்களில் நினைத்தது உண்டு, சில வயதானவர்கள் என்னை ஃபோன் பண்ணி நீங்கள் வாங்க, இதை செய்யுங்க, அதை பண்ணுங்க, இதை பாங்க, இதை உதவி செய்யுங்கன்னு கேட்கும் பொழுது நான் பல நேரங்களில் யோசித்து பார்ப்பேன். எனக்கு ஒரு தாய் தகப்பன் இருந்திருந்தால் இந்நேரம் நான் எவ்வளோ வேலை செஞ்சுருக்கணும். ஆனால் எனக்கு ஒரு தாய் தகப்பன் இல்லாதபடியினால் நான் இவங்களுக்கு நான் வேலை செய்கிறேன் இன்றைக்கி. ஏன் தெரியுமா? அங்கே விட்டதை இங்கே பிடிக்கணும். எப்படி? ஆமாம், அங்கே செய்ய முடியாததை நான் இங்கே செய்கிறேன். அதனால சில நேரத்தில் ஃபோன் பண்ணாங்கன்னா ஓடிடுவேன், உடனே கிளம்பிடுவேன். ஒருவேளை எனக்கு ஒரு தகப்பனும் எனக்கு ஒரு வயதான தாயும் இருந்திருந்தா அவர்கள் என்ன சூழ்நிலை இருந்து எப்படி என்னை கூட்டிருப்பாங்க? நான் ஓடி தான் ஆகணும், நான் விசாரித்து தான் ஆகணும், நான் கவனித்து தான் ஆகணும், அது என் கடமை, நான் செஞ்சு தான் ஆகணும். இன்றைக்கு இல்லை, ஆனாலும் நான் செய்வேன் இவர்களுக்காக. அவர்களை நினைத்து இவர்களுக்காக செய்கிறேன். ஏனென்றால் இதுதான் கர்த்தருடைய விசாரிப்பின் கவனிப்பின் இருதயம் நமக்கு வேண்டும், அவசியம் வேண்டும், அவசியம் வேண்டும். இப்படிப்பட்ட இருதயம்லாம் இல்லைன்னா தயவுசெய்து இன்றைக்கெல்லாம் பிள்ளைகள் மேலே எப்பவுமே உங்கள் கண்ணு கவனம் இருக்கணும், விசாரிக்கணும். பிள்ளைகள் எங்கே இருக்கிறாங்க, என்ன பண்ணுறாங்க, என்ன பண்ணிகிட்டு இருக்காங்க, எந்த 1 hour ஆயிடுச்சு, எங்கே காணோம், அடிச்சிடணும், யோசிக்கவே கூடாது. ஃபோன் அடிக்கணும், எங்கடா இருக்கிற, வந்து சேர் வீட்டுக்கு, கவனிக்கணும், பிள்ளைகளை விசாரிக்கணும். இல்லை வந்துடும் வரட்டும், ஃபோன் பண்ணுங்க, விசாரிக்கணும், எப்பொழுதும் கவனம் இருக்கணும். பிள்ளைகளா, பெற்றோர்கள் மேலே கவனம் இருக்கணும் எப்பொழுதும். ஏன்னா பிள்ளைகளுடைய கடமை பெற்றோர்களுக்கு கண்டிப்பாக பெற்றோர்கள் மேலே உங்கள் விசாரிப்பு இருக்கணும், உங்கள் கவனம் இருக்கணும், கடமை. வர நாட்கள் ஆவியானவர் நிறைய பேச போகிறார் நம்மகிட்ட. அடுத்தடுத்து பேச போகிறேன், குடும்பத்தை பற்றி பேச போகிறேன், கணவன் மனைவியின் ஆசீர்வாதத்தை பற்றி பேச போகிறேன், அடுத்த வாரத்தில் பிள்ளைகளுடைய ஆசீர்வாதத்தை பற்றி பேச போகிறேன், நிறைய பேச போகிறேன். ஆவியானவர் நம்மோடு நிறைய இடைவிட போகிறார். நாம் எப்படிப்பட்ட விசாரிப்பின் இருதயம் உள்ளவர்களாக இருக்கணும் என்று கர்த்தர் இன்றைக்கு விரும்புகிறார் என்றால் இப்படிப்பட்ட விசாரிப்பின் இருதயம் இருக்கணும். அப்பதான் உன்னை கவனித்தவன் ஆசீர்வதிக்கப்படும். எனக்கு ஆசீர்வாதம் வேண்டும் என்றால் என் தகப்பனையும் தாயையும் நான் விசாரிக்க வேண்டும். எனக்கு மேன்மை வேண்டும் என்றால் நான் வசனத்தை வாஸ்தவம்ல அதே மாதிரி ஒவ்வொருத்தரையும் விசாரிக்க வேண்டும். சிறுமைப்பட்டவன் மேலே தாசா என்னது சிந்தையா இருக்க வேண்டும். அவன் தான் பாக்கியவன், ஆசீர்வதிக்கப்பட்டவனா இருக்க வேண்டும். அப்படின்னா எனக்கு சிந்தை இருக்கணும். ஓ, இந்த ஆத்மாவுக்கு செய்யணும், ஓ இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது பண்ணணும், ஓ இந்த ஆத்மாவுக்கு ஏதாவது பண்ணணும். சிலர் சொல்லுவாங்க பணங்கள் இருக்கிறபடியினால செய்கிறதில்லை, பணம் இல்லாமல் இருந்தாலும் செய்யணும். துப்புரவு தொழிலாளர்கள் வருவாங்க வீட்டை க்ளீன் பண்ணுறதுக்கு, ஒன்றும் இல்லை, ஃப்ரண்ட்டு பேக்கு செடிகள்லாம் இருக்கும், எல்லாம் க்ளீன் பண்ணிட்டு போவாங்க, அவ்வளோதான். 2 பேர் வேலை செய்வாங்க. 500 ரூபா காசு எடுத்து கொடுத்துட்டு ஒரு 25 கிலோ அரிசி, எவ்வளவு? 25 கிலோ அரிசி, பொன்னி அரிசி அப்படியே எடுத்து கொடுத்தேன், வச்சுக்க போ. அவன் அரிசியை பார்த்துட்டு 25 கிலோ அரிசியை பார்த்துட்டு, சார் காசெல்லாம் வேணாம் சார், எனக்கு அரிசி போதும். நீ வேலை செஞ்சதுக்கு காசு, அரிசி இது வேற கணக்கு. நம்மளாக தான் என்ன பண்ணுவோம், நான் தான் அரிசி கொடுத்துட்டேன்ல, இதுக்கு அதை கழிச்சுடு, அது வேற இது வேற. இப்போ இவன் மேலே எனக்கு சிந்தை இருக்கனால தான் செஞ்சேன், இல்லைன்னா செய்ய முடியாது. புரியுதா மக்களே? அதனால தான் அவனுக்கு என் மேலே சிந்தை இருக்குது. நான் கூப்பிட்டோன்னு ஓடியாந்துருவேன். அவர் என்னை கவனிப்பார், அவர் என்னை விசாரிப்பார். அதனால தான் ஒரு வீட்டுக்கு ஒரு ஆளை ரெக்கமெண்ட் பண்ணேன் ஒரு வேலைக்கு. அந்த வேலைக்கான கூலியினாச்சும் கொடுக்க வேண்டும். அதற்கும் குறைவாக கொடுத்தால் அடுத்த தடவை எப்படி வருவான்? வரமாட்டான். நான் ரெக்கமெண்ட் பண்ணிட்டேன், அவன் எனக்காக போயிட்டான். ஃபாதர் சொல்லிட்டார் நான் போகிறேன்னு போயிட்டான். அந்த வீட்டுக்காரங்க துவம்சம் பண்ணி அவனை புழிஞ்சு சக்கையாக புழிஞ்சு அனுப்பிச்சி விட்டாங்க. நேராக எனக்கு ஃபோன் பண்ணி, ஃபாதர் இனிமேல் அந்த வீட்டுக்கு என்னை அனுப்பாதீங்க, நான் போக மாட்டேன். யா என்ன ஆச்சு? ரொம்ப நல்லவன், என்னையாச்சு? அவங்க சரியில்லை. ஏன் என்னாச்சு? கேட்ட காசு கூட கொடுக்கல ஃபாதர், கம்மியாக கொடுத்துட்டு வேலை ஃபுல்லாக வாங்கி விட்டாங்க. இனிமேல் கூப்பிட்டீங்கனாலும் அந்த வீட்டுக்கு நான் போக மாட்டேன் ஃபாதர். ஆனால் நான் கூப்பிட்டேன்னா ஆளு படி வந்து நின்றுவேன். புரியுதா? சிந்தனை, இருதயம், விசாரிப்பு எப்படி இருக்கணுமோ அப்படியெல்லாம் இருக்க வேண்டும்.
இல்லை என்றால் அது சரியாய் நிறைவு பெறாது. மனசு புரிஞ்சுதா உங்களுக்கு? புரிஞ்சுதா உங்களுக்கு? வாசிக்கலாம் நீதிமொழிகள் 11ஆம் அதிகாரம் 25ஆம் வசனம் வாசிக்கலாம். உதாரண குணமுள்ள ஆத்துமா செழிக்கும். ஆமா, வாசிங்க. எவன் தண்ணீர் பாய்ச்சுகிறானோ அவனுக்கு தண்ணீர் பாய்ச்சப்படும். மக்களே, நீங்க எந்த அளவுக்கு கொடுக்கிறீங்களோ அந்த அளவுக்கு உங்களுக்கு கொடுக்கப்படும். உதாரண குணமுள்ள இருதயம் செழிக்கும். யோசிக்காம கொடுக்குறோம் பாருங்க, அதுதான் செழிக்கும், அதுதான் ஆசீர்வாதம். அவன் சொல்றான், போவாஸ் என்ன தெரியுமா, மகளே ரூத், நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துக்க போ. லிமிட்டேஷன்லாம் வைக்கல ரூத்துக்கு. எவ்வளவு? ரூத்துக்கு எந்த லிமிட்டும் வைக்கல. வேலைக்காரர்கிட்டையும் சொல்லலை, அந்த பொண்ணுக்கு லிமிட்டாக எடுத்து கொடுங்க, அதுக்கு 1 hour அதுக்கு மேலே அனுப்பிச்சு விட்ரு அப்படின்லாமே சொல்லலை. என்னுடைய வயலில் எப்பெல்லாம் அறுப்பு இருக்குதோ அறுப்பின் காலம் நிறைவு பெற வரைக்கும் நீ கூடவே. ஸோ அவன் லிமிட் பண்ணலை. அவன் உதாரண குணமுள்ளவனா, எவ்வளோ வேணா நீ எடுத்துகிட்டு போ, உனக்கு வேண்டுவதெல்லாம் எடுத்துகிட்டு போ, செழிக்கும் செழிக்கும் செழிக்கும். எவன் எடுத்து கொடுக்குறானோ, தண்ணீர் பாய்ச்சுக்கிறானோ அவனுக்கு தான் தண்ணி. எஸ், தண்ணி பாய்ச்சாமல் தண்ணி பாய்ச்சப்படும் நினச்சா கண்டிப்பாக செழிக்காது. கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை வாசிக்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரம் 9-10 வசனத்தை. நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருக்கணும். வசனத்தை வாசிக்கும் பொழுது அழகாக சொல்லப்பட்டது, நன்மை செய்கிறதுல சோர்ந்து போகாமல் இருப்போமாக. நாம் தளர்ந்து போகாமல் இருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்துக்கு தக்கதாக யாவருக்கும் நல்ல கவனிங்க, விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும் நன்மை செய்ய கடவோம். நல்லா கவனிச்சிங்களா? எதுக்கு சொல்றோம்? பக்கத்தில் இருக்கிற விசுவாசிகளை விசாரின்னு சொல்றது எதுக்கு? நீ ஊர் உலகிற்கு செய்யறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும்பா, விசேஷமாக எல்லாம் சேர்ந்த வசனத்தை வாசிக்கலாமா? முன்னாடி வாப்பா, 9 வாங்க, வசனத்தை பாருங்க, எல்லாம் சேர்ந்து வாசிக்கலாமா? நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். மாத்துங்க. ஆகையால் நமக்கு கிடைக்கும் சமயத்திற்கு தக்கதாக யாவருக்கும் விசேஷமாக விசுவாச குடும்பத்தாருக்கும். நீ எல்லாத்துக்கும் உதவி செய்ய, எல்லாரையும் விசாரி, பிரச்சனை இல்லை. ஸ்பெஷலா சொல்லுங்க, ஸ்பெஷலா யாரை விசாரிக்கணும்? எத்தனை பேர் விசாரிச்சிங்க போன வாரத்தில்? விசுவாசிகளுக்கு கூட மாட்டோம்ல, எதுக்கு கூப்பிடுறோம்? சரி, வராதவங்களுக்காக விசாரிக்கிறோமா? விசாரிக்க மாட்டேன். இன்னிலிருந்து அடிக்கிற அடியில் வராதவங்க, லீவ் போட்டவங்க அடுத்த வாரம் லீவே நம்ம போடக்கூடாதுரா அப்படின்னு யோசிக்கணும். புரியுதா? இல்லைன்னு வைங்க, நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிருங்க. என்னங்க ஒன்று ஃபோன் பண்ணுங்க, இல்லைன்னு என்ன பண்ணுங்க, நேராக கிளம்பி வீட்டுக்கு போயிருங்க. நம்ம வீட்டுக்கு தானே போகிறோம், வேற வீட்டுக்கு போகிறோம். விசாரிப்பு, கவனிப்பு. எப்போ தோணுதோ அப்போ கிளம்பிடணும். எப்போ ஆண்டவர் உணர்த்துறாரோ அப்போ கிளம்பிடணும். எப்போ ஆவியானவர் சொல்கிறாரோ அப்போ நீ நினிவேக்கு போ, ஆண்டவர் சொல்லிட்டார், நினிவேக்கு கிளம்பிடணும், அவ்வளோதான். நினிவே விட்டுட்டு தர்சீசுக்கு போக முடியாது. ஆண்டவர் சொல்கிறார், நீ விசாரிக்கிறதுக்கு கிளம்பிடணும். என்னங்க சத்தமே வரல? வசனம் சொல்லுது, ஏன் தெரியுமா? விசேஷமாக. சொல்லுங்க, யாரை கவனிக்கணுமா? ஆமா, அதனால கவனிச்சிருவோம் இனிமேல். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துடைய மேன்மை, கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதத்துடைய கணம். அதுதான் யார் செஞ்சா தெரியுமா? போவாஸ் செஞ்சான். அவன் விசுவாச குடும்பமா இல்லைனாலும் அவன் குடும்பம் வந்துருச்சு. அந்த அம்மா சொல்லி கொடுக்குறாங்க ரூத்துக்கிட்ட, அவன் நமக்கு நெருங்கிய சொந்தக்காரன். அவனுக்கு தெரிந்தபடினால் அவன் ஏற்கனவே செஞ்சு முடிச்சிட்டான். ஆனால் ரூத்துக்கு தெரியல, அதையும் ரூத்துக்கு சொல்லி கொடுத்துட்டாங்க. அவன் நமக்கு சொந்தக்காரன் தான். பாருங்களேன், அவன் மற்றவர்களை விசாரிக்கிறவனா இருந்தாலும் இவனுடைய கவனம் விசேஷித்தமாக யார் மேலே இருந்துச்சு? ரூத்து மேலே இருந்துச்சு. நல்லா கவனிச்சுக்கோங்க, கர்த்தருக்கு எத்தனை பேர் மேலே கவனம் இருந்தாலும் விசேஷமாக உங்கள் மேலேயும்
என் மேலேயும் கர்த்தருக்கு கவனம் இருக்குது. ஏன் தெரியுமா? இவர்கள் என் பிள்ளைகள், இவர்கள் தேவனால் என்னால் அழைக்கப்பட்ட என் பிள்ளைகள். அதான் வசனம் சொல்லுது, அப்பா பிதாவே என்று கூப்பிடத்தக்கதாக புத்திர சுவிகாரத்தின் ஆவி எனக்கு நான் அப்பான்னு கூப்பிட்ற உரிமை ஆகி தெரியுமா? அதனால தான் அவர் என்னை கவனித்து விசாரிக்கிறார். புரிஞ்சிச்சா? எல்லாரையும் விசாரிக்கிறார், ஆனால் ஸ்பெஷலாக என்னை விசாரிக்கிறார். எல்லார் மேலேயும் கவனம் இருந்துச்சு, ஆனால் இஸ்ரவேல் ஜனங்கள் மேலே ஸ்பெஷல் கவனம் இருந்துச்சு. அவன் எத்தனை தடவை சேட்டை பண்ணாலும் என் கவனமெல்லாம் அவன் மேலே இருக்கும். சொல்லுங்கள், என்னது? அவன் எவ்வளவு சேட்டை பண்ணாலும் என் கவனம் அவன் மேலே இருக்கும். அவன் எவ்வளவு லொல்லு பண்ணாலும் சொல்லுங்க, என் கவனமெல்லாம். அவன் எவ்வளவு என்னை எதிர்த்து பேசினாலும் என் கவனமெல்லாம். இந்த இருதயம் எனக்கு எப்பயோ வந்துருச்சு. ஆவியானவர் இந்த வருடத்தில் எத்தனை விசுவாசி எடக்க முடக்க பண்ணாலும் அவன் மேலே என் கவனம் இருக்கும். எவன் எகத்தாளம் பண்ணாலும், எவன் திமிரு பண்ணாலும் அவன் மேலே என் சபைக்க வரலையா அவன் மேலே என் இருதயம் இருக்கும். நான் இப்போலாம் அப்படி தான் பண்ணிருக்கிறேன். சபைக்கு வரலையா நேராக வீட்டுக்கு போயிடுது. ஏன் சர்ச்சுக்கு வரல? சரி பரவாயில்ல, சர்ச்சுக்கு வந்துருங்க. இதுதான் என் கவனம். ஏன்னா கர்த்தருடைய இருதயம் இதுதான். நல்லா கவனிச்சோங்க. இதெல்லாம் தான் ஆவியானவர் விரும்புகிறார். கோபத்தில் பேசலாம், சில நேரங்களில் கோபத்தில் நான் வெளிப்படுத்துவேன் கோபத்தில், ஆனாலும் என் இருதயம் விசாரிக்கிற இருதயமாக இருக்கும். சில நேரங்களில் என் இருதயம் எப்பொழுதுமே கவனமாக தான் இருக்கும். உங்கள் பிள்ளைங்க மேலே உங்களுக்கு அக்கறை இருக்குதோ இல்லையோ, எனக்கு ரொம்ப கவனம் இருக்கும். எங்கே போகிறான், என்ன பண்ணுறான் அப்படின்னு குரு 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 குருன்னு பார்த்துட்டே இருப்பேன். சில நேரத்தில் நானே ஃபோன் பண்ணி, எங்கடா அங்கே நின்றுட்டுருக்குற, அங்கேனடா உனக்கு இல்லை வேலை அப்படின்னு. என்னங்க பார்க்குறீங்க? ஏன் என்றால் வசனம் சொல்லுகிறது, போவாசுடைய இருதயம் அதுதான். எல்லாரை காட்டிலும் சொல்லுங்கள், என்னது? விசேஷமாக. சொல்லுங்க அந்த வார்த்தையை. விசேஷமாக. எங்க யாருக்கு? விசுவாச குடும்பத்தாருக்கு என்ன பண்ணணும்? நன்மை செய்ய கடவோ. இதை எழுதியே வச்சுட்டாரு. அப்படின்னா நம்ம செய்யணுமா செய்யக்கூடாதா? செய்யணும். வாசிக்கலாம். எபேசியர் 4:32 வாசிக்கலாமா? ஒருவருக்கொருவர் தயவாயும் மன உருக்கமாயும் இருந்து இதை செய்ய வேண்டும். இதுதான் தேவன் சொல்லுகிற வார்த்தை. ஒருத்தர் மேல கவனம் வைக்கிறது எடுத்துமா? மன உருக்கம் எதனால் வரும் தெரியுமா? இந்த இருதயம் இருந்தால் மட்டுமே மன உருக்கம் இருக்கும். எவன் எக்கேடுக்கிட்டு போன எனக்கு என்ன வந்துச்சு அப்படின்ட்டு சொல்லுங்க, போறதல்ல. மக்களே புரியுதுங்களா? யார் எக்கேடுக்கிட்டு போன நமக்கு என்ன வந்துச்சு அப்படின்னு விடுறதில்ல. அவன் மேல மன உருக்கம் இருக்கிறபடினாலே, ஒவ்வொரு மனிதர்கள் மேல மன உருக்கம் இருக்கிறபடினால தான் தேவன் எல்லா ஜனங்கள் மேலேயும் அமைதியா இருந்தார். குமாரனா இயேசு கிறிஸ்து அடித்தாங்க, நொறுக்குனாங்க. அவர்கிட்ட வந்து கேட்கும் பொழுது அவர் சொல்கிறார், தாங்கள் செய்கிறது என்னதென்று அறியாமல் செய்கிறார். ஒருவேளை அவன் புரிந்து கொண்டால் செஞ்சிருக்க மாட்டான். அவன் புரியாதனால செய்யான். ஆனால் ஒரு காலத்தில் அவனுக்கு புரிஞ்சிடும். புரியுதா உங்களுக்கு என்னன்னு? எப்படி? இப்போ அவனுக்கு புரியல, ஆனால் பின்னாடி புரியும். இப்போ சொல்கிறது அவனுக்கு கசக்கும், ஆனால் பின்னாடி யோசிப்பான். இப்போ பிடிக்காது, ஆனால் பிறகு யோசிக்கும் பொழுது அன்னைக்கே சொன்னாங்க நம்ம தான். ஆனால் ஒரு நாள் கண்டிப்பாக, ஆனால் நம்ம செய்ய வேண்டிய மன உருக்கம் செஞ்சோம், நம்ம செய்ய வேண்டிய தயவு இருக்கணும், நம்ம செய்ய வேண்டிய விஷயம் செஞ்சாகணும். எரேமியா 29:11 வாசிக்கலாமா? கர்த்தர் சொல்றாரு, நீங்கள் செய்ய வேண்டியதை செஞ்சீங்கன்னா நீங்கள் எதிர்பார்த்திருக்கும் முடிவை உங்களுக்கு கொடுக்கும்படிக்கு நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவேன். நல்ல கவனிங்க. நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற அந்த கவனம், அந்த விசாரிப்பை நான் நினைவுகளை நினைத்திருக்கிறேன், அறிந்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். புரியுதா உங்களுக்கு என்னது? நான் உங்கள் மேல் கவனம் வைத்திருக்கிறேன், நான் உங்கள் மேல் விசாரணை பண்ணுகிறேன், அதுதான் என்னுடைய நினைவு. கர்த்தர் சொல்றார், நான் உங்கள் பேரில் நினைத்திருக்கிற நினைவுகளை அறிவே. நான் தான் சொன்னேன், கர்த்தர் மனுஷன் நினைக்கிறானோ நினைக்கல இல்லையோ, கர்த்தர் நிச்சயமா மனதுருகி கரம் நீட்டி அதிசயம் செய்பவர். இந்த மனதுருக்கம் எங்கிருந்து வந்தது?
பிதாவினிடத்தில் வந்தது அவருக்கு, குமாரனுக்கு. அவர் விரும்புகிறது தெரியுமா? இந்த மன உருக்கம், இந்த சிந்தனை, இந்த இருதயம், இந்த கவனம் நமக்கும் அவரை போலவே இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். மத்தேயு 6ஆம் அதிகாரம் 31 34 வசனத்தை வாசிக்கலாமா? ஆகையால் எண்ணத்தை உண்போம், எண்ணத்தை குடிப்போம், எண்ணத்தை உடுப்போம் என்று கவலைப்படாதிருங்கள். சில நேரங்களில் அநேகருக்கு கவலைகள் உண்டு. என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம், என்ன செய்ய போறோம், என்ன பண்ண போறோம்னு. ஆனா வசனம் சொல்லுது, நீங்கள் கவலைப்படாதீங்க, இவைகள் எல்லாம் அஞ்ஞானிகள் நாடி தேடுகிறார்கள். இவைகள் எல்லாம் பைத்தியக்கார மாதிரி எவனோ ஒருத்தர் செஞ்சிட்டு இருக்கிறான். இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள் எல்லாம் உங்களுக்கு ரெகுலரா தேவையானவைகள் அப்படின்னு பரமபிதா அறிந்திருக்கிறாரு. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும், நீங்க என்ன செய்யணும்னா முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியையும் தேடுங்கள். அப்பொழுது இவைகள் எல்லாம் உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். கர்த்தர் உங்களுக்கு செய்ய வேண்டிய ரெகுலர் வேலையை அவர் செஞ்சிருவார். ஏன்னா உங்களுக்கு என்னத்தை கொடுக்கணும், எதை செய்யணும் அப்படின்னு கர்த்தருக்கு உங்க மேல நினைவு இருக்குது, உங்க மேல கவனம் இருக்குது. இந்த மாசம் 1ஆம் தேதி தொடங்கிருச்சு. ஓகே, இந்த மாசத்தோட லிஸ்ட் நம்ம எழுதுவோம். கிச்சன் லிஸ்ட், என்னென்ன தேவை எழுதுங்க. ஒரு பெரிய லிஸ்ட் போடுறோம். கிராசரிஸ், எப்படி கடைக்கு போய் என்னென்ன தேவையை வாங்குறோம். மக்களே நல்லா கவனிங்க, நம்ம எழுதுகிறத காட்டிலும் ஆண்டவர் ஏற்கனவே எழுதி வச்சுட்டாரு. அவர் சொல்றாரு, முன்னாடி வசனத்தை வாங்கப்பா, அழகா சொல்றாரு பாருங்க. உங்களுக்கு வேண்டியவைகள் என்று, இவைகள் எல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று யார் சொல்றா? உங்கள் பரமபிதா அறிந்திருக்கிறார். இது இவங்களுக்கு தேவைன்னு நல்லா தெரிஞ்சுக்கோங்க. கர்த்தருக்கு இது தேவை, இவங்களுக்கு இது தேவை அப்படின்னு கர்த்தருக்கு தெரிஞ்சா அவர் அதை நமக்கு கொடுத்துருவார். ஏன் இதை கொடுக்கவில்லை அப்படின்னு ஆண்டவர்கிட்ட கேட்க கூடாது. ஏன்னா அவருக்கு இது ஓகே, இன்னைக்கு கொடுக்கணும் அப்படின்னு அவர் தீர்மானம் பண்ணியிருந்தால் அது எனக்கு வந்து சேரும். அது எந்த மாற்றம் இல்லை. புரியுதா உங்களுக்கு என்னன்னு? இன்னைக்கு இதை வாங்கணும் நான் நினைச்சிருக்கிறேன், ஆனால் சில நேரத்தில் என்னால் வாங்க முடியல. ஆனால் கர்த்தர் நினையாத நேரத்தில் வாங்குறது கிருபை செய்கிறார். ஏன் தெரியுமா? அது என் நினைவில் எழுதல, அது அவர் நினைவில் எழுதுனது. சில நேரங்களில் நம்ம நினைப்பு முயற்சி பண்ணுறதெல்லாம் சிலது நடக்காமல் போகுது. காரணம் தெரியுமா? இட்ஸ் நாட் காட்ஸ் டைம். இது அவருடைய நேரம், அவருடைய நினைவுகள். இட்ஸ் நாட் ஹிஸ் தாட்ஸ். இது அவருடைய திட்டம் அல்ல இந்த நேரத்தில். அதனால தான் இது இந்த நேரத்தில் எனக்கு நடக்கவில்லை. புரிஞ்சு அவங்களுக்கு என்னென்னு? நிறைய நேரம் நம்ம போட்டு புரிஞ்சிட்டு இருக்கோம். ஆண்டவர் சொல்ல அழகாக சொல்கிறார், இவைகளெல்லாம் உங்களுக்கு வேண்டியவைகள் என்று பரமபிதா ஏற்கனவே அறிஞ்சிருக்கிறாரியா. இவைகளெல்லாம் உங்களுக்கு தேவை என்று வசனத்தை வாசிக்கிறோம். அதுக்கு தான் அவர் சொல்கிறார், முதல்ல என்ன தேடு, நான் உனக்கு என்னெல்லாம் தரணும் அதெல்லாம் தந்துடுவேன். வசனம் சொல்லுது, ஆகையால் நாளைக்காக கவலைப்படாதீர்கள், நாளை தினத்துக்காக கவலைப்படாதீர்கள். நாளைய தினம் தன்னுடையவைகளுக்காக கவலைப்படும். அந்தந்த நாள், நல்ல கவனிங்க, அந்தந்த நாளுக்கு அதினதின் பாடு போதும். சில நேரங்களில் நம்ம உட்காந்து ரொம்ப யோசித்து புலம்பிட்டு கிடப்போம். இப்படி நடந்து போச்சு, அப்படி நடந்து போச்சு, இப்படி நடந்து போச்சு, இப்படி பேசிவிட்டான், அப்படி பேசி முடிச்சிட்டான்டா நேத்தே, இன்றைக்கி பேசுவான், அப்புறம் நாளைக்கு பேசுவான், ஒரு மாதம் கழிச்சு என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? அடே முடிஞ்சு போச்சுடா, அதினதின் பாடு அந்தந்த நாளுக்கான பாடு போதும், நிப்பாட்டு அப்படின்னா நிப்பாட்ட மாட்டேன். நம்ம எங்கெல்லாம் ஃபெயிலியர் பாருங்க, எங்கெல்லாம் பிரச்சனை பாருங்க. இன்னைக்கு என்ன பிரச்சனை, அந்த பிரச்சனையை பேசி இன்னையோட முடிச்சிடணும். சண்டை ஓட்டாங்க, இனிமேல் அவங்ககிட்ட பேசவே கூடாது. சண்டை இன்றைக்கி தானே போட்டான், நாளைக்கு போடலை. இல்லை, சண்டை போட்டு முடிச்சிட்டான், இன்றைக்கே பேசி முடிச்சிடணும், அவ்வளோதான். ஆண்டவர் சொல்கிறாரு, இந்தந்த நாளுக்கான பாடு இன்னையோட நிப்பாட்டிட்டு போயிரு. இந்த பாடை தர இழுத்துட்டு அடுத்த நாளுக்கு நீ ஏன்டா கொண்டு போகிற? இப்போ பிரச்சனை எங்கே இருக்குது? யார் இழுத்துட்டு போகிறா? நேற்று சண்டை ஓட்டு முடிச்சாச்சு, அந்த சண்டையை அடுத்த நாள் கொண்டு வந்து இழுத்து கொண்டு வந்து வச்சு இன்னைக்கு சண்டை போடுவோம். அவர் சொல்றாரு, டேய் அந்தந்த நாளை தினத்தை குறித்து கவலைப்படாதையா. நல்லா புரிஞ்சுக்கோங்க, நீங்க கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது உங்களைவே. என்னது
புரிஞ்சுச்சா? இப்போ நீங்கள் உங்களவே கவனிக்க வேண்டியது நிறைய இருக்குது. உங்கள் மேலேயே உங்களுக்கு சிந்தை நிறைய நேரம் வர வேண்டியது அவசியமாக இருக்குது. இனி நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எதிலெல்லாம் நமக்கு இன்னும் சிந்தை வரலையோ அதெல்லாம் நீங்கள் சிந்தை வந்து இதெல்லாம் விட்டுருங்க. இதையெல்லாம் மாற்றுங்க. நீங்கள் எங்கள் ஏரியாலெலாம் கவனம் வைக்கணுமோ அந்தந்த ஏரியாலெலாம் கவனம் வச்சு உங்கள் ஏரியாவை நீங்கள் ஃபஸ்ட்டு கிளியர் பண்ணுங்கள். புரியுதா? நம்மளே நிறைய நேரம் பிரச்சனைக்குரியவளாக இருக்கிறோம். நாளைய தினத்தை குறித்து கவலைப்படாதே, நாளைய தினம் தன்னுடையவர்களுக்காக கவலைப்படும். அது நாளைக்கு பார்த்துக்கலாம். இன்றைக்கி என்ன நடக்குதோ இன்னோட முடிச்சிடுவோம். இன்றைக்கி போகிறோமா, சாப்பிட்டோமா, தூங்கினோமா, தூங்கி எந்திரி, நாளைக்கு காலை எந்திரிச்சு ரைட் ஓகே உயிரோடு இருக்கிறோம், நாளைக்கு காலை பார்த்துக்கலாம். ஒருவேளை தூங்கிட்டு இருக்கும்போதே வயநாடு மாதிரி போய் சேர்ந்துட்டோம்னா, டுமாரோ பிளான் டுடே ஃபினிஷ்ட். அடப்பாவிகளா, நான் பிளான்லாம் போட்டு வச்சுருந்தேன். அவன் எவ்வளோ பிளான் போட்டு வச்சுருப்பேன். அவங்க எல்லா பிளானும் நைட்டு கண்ணு முடி கிணத்துக்குள்ளே பிளான் தவிடுபடி ஆகி பூமிக்குள்ளே போயிடுச்சு. இப்போ என் பிளான் எங்கடா? பிளான் ஓன் பிளான் இல்லைடா, இது என் பிளான்டா. மக்களே புரியுதுங்களா? இதுதான் நிறைய நேரம் அஞ்ஞானிகள் தேடுகிறது. நிறைய நேரம் நம்ம தேடி இருக்கிறோம். நான் ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணிட்டே இருந்தேன். ஆண்டவரே, இன்னும் சபைக்கு நிறைய தேவைகள் இருக்கிறது, செய்ய வேண்டியது நிறைய இருக்குது, பணம் இல்லை, பொருளாதாரம் இல்லை, போராட்டமாக இருக்குது, என்ன பண்ணுறது? ஆண்டவர் சொன்னார், என்ன எப்போ தரணும்னு எனக்கு தெரியும், அப்போ தருவேன், அப்போ செய். அது வரைக்கும் அப்படியே போதும். இப்போ இருக்கிறது உனக்கு போதும், எனக்கு தெரியும் இது போதும் போ. புரியுதா உங்களுக்கு? என்ன ஆண்டவரே, இங்கே ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர்ஸ் வந்துருச்சு, ஸ்பீக்கர்ஸ்லாம் இருக்குது. கொயர் டீமில் இருக்க பிள்ளைங்களுக்கு ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர், சரியான மானிட்டர் அவங்களுக்கு இல்லை. ஒரு மானிட்டர் ஸ்பீக்கர் வாங்கணும். நானும் ஒரு 6 மாதமாக பார்க்காத என்னது பிராண்டே கிடையாது. நேற்று கூட ஒரு பிராண்டு பார்த்தேன். ஆனால் என்ன வேணும்? பணம் இல்லை, கர்த்தருடைய தீர்மானம் வேணும். பணம் வந்துடும். பாஸ்டர் நிறைய பணம் வச்சுருக்கிறாரோ, பணம் வந்துடும். தீர்மானம் பண்ணணும் யார்? அவர் எப்போ தீர்மானம் பண்ணுறாரோ அப்போ யோசிக்காமையே இங்கே பெட்டி வந்துடும். இப்போ நம்ம வேலை என்ன தெரியுமா? ஆண்டவர்கிட்ட இந்த ரிக்வெஸ்ட் அனுப்பிச்சிட்டே இருக்கிறோம். அவருடைய தீர்மானத்தின்படி எப்போ எதை செய்யணுமோ, அவருக்கு அந்த ஸ்பீக்கர் மேலே எப்போ நினைவு வருது, எப்போ அவருக்கு அந்த ஸ்பீக்கர் மேலே என்ன வருது, கவனம் வருதோ, அப்போ அவரு என்னங்க ஒரு ஆமேனு, ஒரு அல்லேலூயா. தூங்கிட்டீங்களா? தூக்கம் வந்துருச்சா? டயர்டாயிட்டீங்களா? ரோமர் 8ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம் 3 வசனம் முடிக்க விரும்புகிறேன். அன்றியும் அவருடைய தீர்மானத்தின்படி அழைக்கப்பட்டவர்களாய் தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு, நல்லா கவனிங்க, தேவனிடத்தில் யார் தயவு பெறுகிறார்களோ அவர்களுக்கு சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று நன்றாக கவனிங்கள். வசனத்தை நன்றாக கவனிங்கள். வாசிங்க. சகலமும் நன்மைக்கு ஏதுவாக நடக்கிறது என்று அறிந்திருக்கிறோம். மக்களே நல்லா கவனிங்க. கர்த்தர் செஞ்சார்னா அது தீமையாக வராது, நன்மையாக தான் வரும். புரியுதா? கர்த்தர் இதை கொடுக்கிறார் என்றால் அது நன்மைதான், அது தீமை அல்ல. கர்த்தருக்கு தெரியும் எப்போ. அதுதான் சொன்னேன். இப்போ இதை கொடுக்கணும்னா அதை நன்மைக்கானவைகள் ஃபில்ஃபில்லாக இருக்கணும், தீமைக்கானவைகளாக இருக்கக்கூடாது, அது குறைவாக இருக்கக்கூடாது. அதனால தான் கர்த்தர் அவருடைய விசாரிப்பு, அவருடைய நேரத்தின்படி கரெக்டாக அவர் கொடுப்பார். அவர் கொடுத்தாருன்னா நிறைவு இருக்கும், சகலமும் நன்மைக்கு எதுவாக இருக்கும், குறைவாக இருக்கவே இருக்காது. ஒருவேளை பேதுரு அந்த ராத்திரியில் மீன் பிடித்திருந்தால் அவன் ஒரு கொஞ்சம் சிறிய தொகையை மீனை பிடித்து கொண்டு வந்திருக்கலாம், அப்படி தானே? ஆனால் ஆண்டவர் சொல்கிறாரு, இப்போ வலைய போடுறா. அவன் சொல்கிறான், ஆயினும் போதகரே உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். வசனம் சொல்லுது, வலையை இழுக்கிறானுங்களாம், வலை இழுக்க முடியல, வலை கிளிய போகுது. பக்கத்தில் இருக்கிறவங்கெல்லாம் கூப்பிட்றாங்க, எப்பா வாங்கப்பா வந்து இழுங்கப்பா. எல்லாரும் சேர்ந்து இழுத்து போடுறாங்க. என்ன வருது? நிறைஞ்சு வலிஞ்சு ஓடுற அளவுக்கு கர்த்தர் கொடுக்குறார். இதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அவர் எப்போ அந்த மீன் மேலே, அந்த வலை மேலே அவர் எப்போ கவனம் வைக்கிறாரோ அப்போ கவனம் வச்சபடியினால நிரம்பி விளைஞ்சுது. கர்த்தர் எப்போ கவனம் வைக்கிறாரோ
அப்போ தான் நிரம்பும். கர்த்தர் எப்போ விசாரிக்கிறாரோ அப்போ தான் என்ன நடக்கும்? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்தை வாசிக்கலாம். என் தேவன் தம்முடைய ஐஸ்வரியத்தின்படியே உங்கள் குறையெல்லாம் கிறிஸ்து இயேசுவுக்குள் மகிமையிலே நிறைவாக்குவார். தேவன் கவனம் வைத்தால் என்ன நடக்கும் தெரியுமா? ஐஸ்வரியத்தின்படி. யாருடைய ஐஸ்வர்யம்? தம்முடைய ஐஸ்வரியத்தின்படி நமக்கு இருக்கிற குறைவுகள் எல்லாம் அவர் என்னவா மாற்றுவார்? கிறிஸ்து இயேசுவுக்குள் நிறைவாய் மாற்றுவார். அப்போ அவர் கவனம் வச்சார்னா, அவர் விசாரிச்சார்னா என்ன வரும்? நிறைவு வரும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 17ஆம் வசனத்தை வாசித்து முடிக்க விரும்புகிறேன். நன்மையான எந்த ஈவும் எங்கிருந்து வரப்போகுதுன்னு கவனிங்க. நன்மையான எந்த ஈவும் பூர்ணமான எந்த வரமும் பரத்திலிருந்து உண்டாகி சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து இறங்கி வருகிறது. அவரிடத்தில் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் நிழலும் இல்லை. கவனித்தீர்களா? கர்த்தர் விசாரித்தார் என்றால், கர்த்தர் கவனம் வைத்தார் என்றால், நன்மையான எந்த ஈவும் பூரணமான எந்த வரமும் எங்கிருந்து வரப்போகிறது? பூமியிலிருந்து அல்ல, பரத்திலிருந்து உண்டாகி எங்கிருந்து வருது? சோதிகளின் பிதாவினிடத்திலிருந்து வருகிறது. எங்கே? இறங்கி வருகிறது. அப்போ நல்லா கவனிங்க. எனக்கு ஆசீர்வாதம் போவாசுடைய இருதயம் எங்கே இருந்துச்சு? பரத்தில் இருக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யத்தின்படி இருந்தபடியினால தான் அவன் இந்த ஐஸ்வர்யத்தை, இந்த காரியங்களை அவனுக்கென்று பார்க்காமல், பூமிக்குரியவைகளை அவன் பார்க்காமல், நீ எவ்வளோ வேணாலும் எடுத்துகிட்டு போமா, இது பரலோகத்திலிருந்து வருகிற ஆசீர்வாதம், இது பரலோகத்திலிருந்து சோதிகளின் பிதாவினத்திலிருந்து எனக்கு கொடுக்கப்பட்டது, அதனால நீ இதை எடுத்துகிட்டு போ, நீ இதை அனுபவி, நீ சந்தோஷமா இரு. ஏனென்றால் யாதொரு மாறுதலும் யாதொரு வேற்றுமையும் யாதொரு நிழலும் என் தேவனிடத்தில் இல்லை. என் தேவன் என் வயல்வெளியை ஆசீர்வதித்திருக்கிறார். அதனால அவரிடத்திலிருந்து வந்த ஆசீர்வாதத்தை நான் உனக்கு அள்ளி கொடுக்கிறேன். நீ எவ்வளவு வேணா எடுத்துட்டு போ, எவ்வளவு வேணா எடுத்துட்டு போ. மக்களே, புரிஞ்சுதா? கர்த்தர் சொல்லுகிற வார்த்தை தான் இன்றைக்கு ஆசீர்வாதம். என்ன ஆசீர்வாதம்? உன்னை விசாரித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன், உன்னை கவனித்தவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். என்னை விசாரிக்கிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர், என்னை கவனிக்கிறவர் ஆசீர்வதிக்கப்பட்டவர். என்மேல் விசாரணையாக இருக்கிறவர் உன்னதமான தேவன். அவர்தான் எனக்கு ஐஸ்வர்யத்தை தருகிறார், அவர்தான் எனக்கு ஆசீர்வாதத்தை தருகிறார். என்மேல் கவனமாக இருக்கிற தேவன் அவர்தான் என்மேல் ஐஸ்வர்யத்தை தருகிறார். அவர்தான் என்மேல் நினைவாய் இருக்கிறார். அந்த என்மேல் நினைவாய் இருக்கிற தேவனுடைய ஐஸ்வர்யம் எனக்கு நிறைவாய் வருகிறது. அங்கே குறைவு என்பது இல்லவே இல்லை. நாம் செய்ய வேண்டிய வேலை தெரியுமா? தேவன் நம்மேல் வைத்திருக்கிற கிருபையின்படியாக நாமும், ஆண்டவரே, மற்றவர்களை விசாரிக்கிறவளா இருக்கணும், மற்றவங்க மேலே கவனம் இருக்கணும். எப்படி சொல்லுங்க? சத்தமே வரல. மற்றவர்கள் மேலே கவனம் இருக்கணும், மற்றவர் மேலே விசாரணை இல்லவர்களாக இருக்கணும். அப்பதான் இன்னும் அதிகமாக தேவனுடைய ஆசீர்வாதம் வரும். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் பாக்கியவான். கண்களை மூடுங்க. அப்படியே, நான் சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவனாயிருக்கணும். நான் சிறுமைப்பட்டவன் மேலே சிந்தை உள்ளவனாயிருக்க வேண்டும். நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. சொல்லுவோமா? நிறைவான ஆவியானவரே, நீர் வரும்போது குறைவுகள் மாறுமே. நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க பார்க்கலாம். நீர் வந்தா சூழ்நிலை மாறுமே, சாத்தியமா
வனாந்திரம் வயல்வெளியாகுமே. சொல்லுங்க, பாலானது பயன் நிலமாகுமே. வனாந்திரம் வயல்வெளியாகுமே. பாலானது பயன் நிலமாகுமே. நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. முடியாததும் சாத்தியமாகுமே. ஓ, நீர் வந்தால் சூழ்நிலை மாறுமே. மாற்றி போடுகிறவர். முடியாததும் சாத்தியமாகுமே. சொல்லுங்க பார்க்கலாம். நிறைவே நிறைவே நிறைவே. ஆவியானவரே சொல்லுங்க, நிறைவே நிறைவே நிறைவே. ஆவியானவரே. அவர் வந்தால் அங்கே ரூத்தினுடைய நகோமியினுடைய வாழ்க்கை பலவீனமா இருந்துச்சு. ஏன்னா இருவருமே கணவரை இழந்து விட்டார்கள். இருவருக்குமே சூழ்நிலைகள் எல்லாம் சாதகமாகவே இல்லை. அவர்கள் தங்கள் தேசத்தை விட்டு கடந்து போயிட்டாங்க. எவ்வளவோ காரியங்கள். திரும்பவும் ரொம்ப இருதயத்தில் பலவீனப்பட்டு, மனதளவில் பலவீனம், சரீரத்தில் பலவீனம், சிந்தையில பலவீனம். ஒரு மருமகள் அவங்களை விட்டு கடந்து போயிட்டா. இப்ப கூட இருக்கிறது ஒரே ஒருத்தி தான். இப்ப நகோமியும் ரூத்தும் பலவீனப்பட்டு பேசாம நம்ம சொந்த ஊருக்கே போயிடலாம். அவருடைய பலவீனங்கள், அவருடைய இருதயங்கள், அவருடைய சிந்தனை, அவருடைய தாட்ஸ் எல்லாமே எப்படி தெரியுமா இருந்துச்சு? சோர்வடைஞ்சு இருந்துச்சு. ஒருவேளை உங்களுடைய இருதயம், உங்களுடைய சிந்தை, நீங்கள் நினைத்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் பலவீனமா இருக்கலாம். நீங்கள் எதெல்லாம் பலவீனமா இருக்கிறது நினைத்துக் கொண்டிருக்கிறீர்களோ அவைகளெல்லாம் கர்த்தர் இன்றைக்கு பலனாய் மாற்றப் போகிறார். நீங்கள் எதிலெல்லாம் நலிவடைந்து சுகவீனமா இருக்கிறீர்களோ, சுகவீனம் அப்படிங்கிறது சரீரம் மட்டுமல்ல, பொருளாதாரத்தில் பலவீனம், பொருளாதாரத்தில் சுகவீனம், எல்லாவற்றையும் தேவன் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். எல்லாவற்றையும் மாற்ற வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார். வனாந்திரம் எல்லாம் வயல்வெளியாய் மாறணும்னு கர்த்தர் விரும்புகிறார். பாலான பயிரெல்லாம் கர்த்தர் நல்ல செழிப்பான பயிர் நிலமாய் மாற்ற வேண்டும் என்று விரும்புகிறார். கர்த்தர் இன்றைக்கு உங்களை விசாரிக்கிறாருங்க. கர்த்தர் இன்றைக்கு உங்க மேல கவனம் வைக்கிறாரு. நீங்கள் எதிலெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்ப கர்த்தர் தர வேண்டும் என்று விரும்புகிறார். பலவீனம் பலனாய் மாறுமே, சுகவீனம் சுகமாய் மாறுமே. சூழ்நிலை மாறுமே.
ஆவியானவரே எங்களுக்குள்ளாக வந்து சகலவற்றையும் நிறைவாய் மாற்றும்படியாக வேண்டிக் கொள்கிற ஆண்டவரே, எங்கள் மேல் விசாரணையாக இருந்து, எங்கள் மேல் கவனமாக இருந்து எங்களை மட்டும் நடத்தினதற்காக நன்றி. இனிமேலுமாக எங்களை ஆசீர்வதித்து வழிநடத்த முடியாது வேண்டிக் கொள்கிறோம். உடைய கரத்தில் எங்களை தருகிறோம், தாழ்த்துகிறோம். நீரே ஆளுகை செய்து வழிநடத்துவீராக. எல்லா துதி கன மகிமை எல்லாம் நமக்கு ஒருவருக்கு மாத்திரமே செலுத்துகிறோம். மீட்பெரும் இரட்சகருமா இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபம் கேளும் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.